ஸ்டீல் இந்தியா கம்பெனியிலேருந்து ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்திருக்கு. அதை பற்றி பார்க்கலாம். பெர்மனண்ட்டான கவர்மெண்ட் ஜாப். இதுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு கொடுத்துருக்கிற 9 யூனிட்ஸுக்கான ஆப்ரேஷன் கம் டெக்னீஷியனுக்கான வேக்கன்சி. ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான டேட்ஸ் பார்த்திங்கன்னா 26 ஃபெப்ரவரியிலேருந்து 18 மார்ச் வரைக்கும். மேலே கொடுத்துருந்த 9 யூனிட்டுக்கும் தனித்தனி வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கேட்டகரி வைஸும் பிரித்து வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மெட்ரலாஜி படித்தவங்களுக்கு 57 வேக்கன்சியும், எலக்ட்ரிக்கல் படித்தவங்களுக்கு 74 வேக்கன்சியும், மெக்கானிக்கல் படித்தவங்களுக்கு 100 வேக்கன்சியும், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படித்தவங்களுக்கு 17 வேக்கன்சியும், சிவில் படித்தவங்களுக்கு 22 வேக்கன்சியும், கெமிக்கல் படித்தவங்களுக்கு 18 வேக்கன்சியும், செராமிக் படித்தவங்களுக்கு 6 வேக்கன்சியும், எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்களுக்கு 8 வேக்கன்சியும், கம்ப்யூட்டர் படித்தவங்களுக்கு 20 வேக்கன்சியும், டிராஃப்ட்மேன் படித்தவங்களுக்கு 4 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. இந்த டிராஃப்ட்மேன் வேக்கன்சிக்கு மட்டும் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மற்ற போஸ்ட்டுக்கெல்லாம் ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட் அண்டு குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்க்கலாம். மெட்ரலாஜி படித்தவங்க 18 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கணும். மெட்ரிகுலேஷன் ப்ளஸ் 3 இயர்ஸ் ஃபுல் டைம் டிப்ளமோ இன் மெட்ரலாஜி இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். எலக்ட்ரிக்கல் படித்தவங்க 18 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கணும். மெட்ரிகுலேஷன் ப்ளஸ் 3 இயர்ஸ் ஃபுல் டைம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படித்தவங்களாக இருக்கணும். மெக்கானிக்கல் படித்தவங்க வயசு 18லிருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கணும். மெட்ரிகுலேஷன் ப்ளஸ் 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்களாக இருக்கணும். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடித்தவங்க 18 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கணும். மெட்ரிகுலேஷன் ப்ளஸ் 3 இயர்ஸ் ஃபுல் டைம் டிப்ளமோ இன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இல்லைன்னா ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் முடித்தவங்களாக இருக்கணும். சிவில் படித்தவங்களுக்கும் 18 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கணும். மெட்ரிகுலேஷன் ப்ளஸ் 3 இயர்ஸ் ஃபுல் டைம் சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்களாக இருக்கணும். கெமிக்கல் படித்தவங்க வயசும் 18லேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கணும். மெட்ரிகுலேஷன் ப்ளஸ் 3 இயர்ஸ் ஃபுல் டைம் டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்களாக இருக்கணும். செராமிக் முடித்தவங்க வயசும் 18லேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கணும். மெட்ரிகுலேஷன் ப்ளஸ் 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் செராமிக் இன்ஜினியரிங் முடித்தவங்களாக இருக்கணும். எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்க 18 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கணும். மெட்ரிகுலேஷன் ப்ளஸ் 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடித்தவங்களாக இருக்கணும். கம்ப்யூட்டர் அண்ட் ஐடி படித்தவங்களுக்கு வயசு 18லேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கணும். மெட்ரிகுலேஷன் ப்ளஸ் 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஜினியரிங் படித்தவங்களாக இருக்கணும். டிராஃப்ட்மேனுக்கு வயசு 18லேருந்து 28க்குள்ளே இருக்கணும். மெட்ரிகுலேஷன் ப்ளஸ் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் இல்லைனா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இல்லைனா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லைனா ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ட்ஷிப் முடித்தவங்களாக இருக்கணும். இவங்களுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இவங்களுக்கு கேட்டிருக்காங்க. இந்த மேலே கொடுத்துருக்க டிசிப்ளினில் 50% மார்க் அன்ரிசர்வ்டு அண்ட் ஓபிசி இடபிள்யூஎஸ் எடுத்திருக்கணும். 40% மார்க் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் எடுத்திருக்கணும். இந்த போஸ்ட்டுக்கான சேலரி பேக்கேஜும் இதில் கொடுத்துருக்காங்க. 2 இயர்ஸ் ட்ரைனிங் பீரியடில் ஃபஸ்ட் இயர் 16,100 ருப்பீஸும், செகண்ட் இயர் 18,300 ருப்பீஸும், நீங்கள் ட்ரைனிங் முடித்து ஜாபில் ஜாயின் பண்ணும்போது 26,600லேருந்து 38,920 ருப்பீஸ் ப்ளஸ் அலவுன்ஸும் கொடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு 100 மார்க்குக்கு 90 மினிட்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு மேலுக்கானது ஹைட்டு 150 சென்டிமீட்டரும் வெயிட்டு 45 கேஜியும் இருக்கணும். ஃபீமேலுக்கு பார்த்திங்கன்னா 143 சென்டிமீட்டரும் வெயிட்டு 35 கேஜியும் இருக்கணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஜென்ரல் அண்ட் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸுக்கு 500 ருப்பீஸும், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு 200 ருப்பீஸும் பே பண்ணணும். ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான வெப்சைட் பார்த்திங்கன்னா www.sail.com
www.sailcarriers.co.inங்கிற வெப்சைட்டு இல்லைனா www.sailcarriers.comங்கிற வெப்சைட்டுக்கும் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு புது நோட்டிஃபிகேஷனோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.